Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனைமரம் 150க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு வளர்ந்து வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டி அடுத்த பனந்தூர் கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனைமரம் இருந்து வருகிறது. பனந்தூரில் பெருமாள் கோவில் எதிரே அமைந்துள்ள இந்த பனைமரமானது ஒரு அரிய வகை கிளை பனைமரம் என்கின்றனர். சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிளை பனைமரமானது தற்போது 150க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு வளர்ந்து வருகிறது. இந்த அதிசய பனை மரத்தால் இந்த ஊருக்கு பனந்தூர் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்கின்றனர் கிராம இளைஞர்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு சூறாவளி காற்றுடன் கூடிய கன மழையால் அரசம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்த போதிலும் இந்த பனை மரத்திற்கு சிறு சேதம் கூட ஏற்படவில்லை. 7 தலைமுறையாக வளர்ந்து வரும் இந்த பனைமரம் பனந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் கோவில் தர்மகர்த்தா மற்றும் அவரது நண்பர்கள் காசிக்கு சுற்றுலா சென்று வரும்போது இந்த பனைமர விதையை கொண்டு வந்து நடப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அதிசய பனை மரத்தை தற்போது வரை விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், வேளாண் அதிகாரிகள் என பலரும் பனை விதையை கொண்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பனை விதையை ஏராளமானோர் கொண்டு சென்று விதைக்கின்றனர். ஆனால் ஒருவருக்கு கூட பனை விதை முளைத்ததாக தெரியவில்லை. இந்த பனை விதைகளை இந்த தாய் மரத்திற்கு எதிரே நடப்பட்டு மீண்டும் ஒரு மரம் மட்டும் முளைத்துள்ளது. இது குறித்து கிராம மக்கள் தெரிவித்த நிகழ்ச்சி கருத்துக்களை தற்போது இந்த பன்னந்தூர் கிராமத்துல நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த பனை மரம் இங்கே இருக்கு. இது அவர் காய்ச்சி இது ஒரு பெருமா கோயில் தர்மகர்த்தா எடுத்துன்னு வச்சிருக்காரு. அவரு வச்சு அவரு இது குத்து மதிப்பா 150 வயசுக்கு மேல ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரு செத்த 70-80 வயசு கிட்ட ஆயிர மாட்டேங்குது. அதாவது 200 வருஷம் கிட்ட வரலாம். குத்து மதிப்பா இவ்வளவுதான். அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க தெரியலன்றாங்க. எப்ப வச்சது எனக்கு தெரியாதுன்றாங்க. அதே மாதிரி இருக்கும்போது இது 10 கொட்டை 20 கொட்டை எடுத்துன்னு போய் போட்டது. ஒரு கொட்டை முளைச்சது. இது நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க வெளியில இருந்து வரவங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னே சென்னையிலேருந்து வந்தாங்க டூர். பெரிய கிளை எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு கிளை தான் ஃபஸ்ட்டு. அதில் தான் 2, 2ல் 4, 4ல் 6, 6ல் 12 அப்படியே பிரிஞ்சு இன்னைக்கு அதில் 158 கிளை இருக்குது. ஒரு பனை மரத்தில் 150. இது 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துல 18 கிளை வந்திருக்குது. இப்போ தான் வெளியில யாரும் நம்ம ஊருக்கார எடுத்து நாங்களே பெருக்கி போட்டு வச்சு பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து பெருக்கி போட்டு டப்பால் வச்சுது. அதுல வருமானது குத்திமா பசங்க விளையாட்டு வகையில் வச்சுங்க. அது ஒன்று வந்தது, மீதியெல்லாம் போச்சு. அந்த மரம் சின்ன மரமாக்குள்ள தெரியும். அது வச்சவங்க தெரியாது. காய் தெல்லாட்டி வைக்கும். தெலாட்டி தான் பெருசெல்லாம் இல்லை, தின்றதும் இல்லை. அதுதான் கிளப்பானு அது பேரு. குருத்துல போய் 2 பிரியுது. எப்படி எண்ண முடியும்? இப்போ மேல குருத்து போது இல்லை, அதில் 2 பிரிஞ்சுக்குது. அடியில எண்ணெய்ங்க அந்த மேல குருத்தலுக்கிறது எதை எண்ண முடியும்? அதனால அது எண்ணறதில்ல யாருமே. சினிமா ஸ்டுடியோக்காரர் வந்தாங்க, எத்தனையோ ஆபீஸருங்க அவங்க இவங்கன்னெல்லாம் கூட எண்ணி பார்த்துட்டாங்க. யாராலையும் எண்ணமும் இல்லை. இந்த இடத்துல கிளப்பனை மரம் இருக்கு. பெருமளப்பம் கோயில் பக்கம் இருக்கு. கிளப்பனை மரம் 200 கிளைகளுக்கு 150 கிளைகளுக்கு மேல இருக்கு. அதே போல இங்க நிறைய டூர் வரவங்க, இந்த திதி கொடுக்க வரவங்க, காலேஜ் பசங்க, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கிளப்பற மரத்துல பார்த்து செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க அந்த மரத்துக்கடியில நல்லா பெருசா ஒரு புத்து இருந்தது. நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறேன். அப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. விளையாட்டு வாக்குல வருவோம், போவோம், பார்ப்போம். அந்த இடத்துல பக்கம் முருகர் கோயில் இருக்கு. ஆத்து ஓரத்துல முருகர் கோயில் இருக்கு. அங்க எல்லாம் அந்த காது குத்து விழா, இந்த திதி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இங்க எல்லாம் பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு போவாங்க. இந்த பனந்தூர் வில்லேஜ்ல இந்த மரம் இருக்கிறது உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. இந்த பனந்தூருக்கு சிறப்பை பார்த்தீங்கன்னாக்கா கிளைகள் கொண்ட பனைமரம். பனைமரத்துக்கு கிளைகளே இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க இருக்கிற பனைமரம் பார்த்தீங்கன்னா சுமார் 100க்கும் மேல கிளைகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 180 இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது. இங்க இதுல இருக்கிற இதனுடைய விதைகளை எடுத்து என்ன பண்றாங்க, ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து வேளாண் அதிகாரிகள் இதை எடுத்துட்டு போயிட்டு சோதிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கரூர்லேருந்து விதைகள் எடுத்துட்டு போயிருக்காங்க.
இந்த விதைகளை வந்து தவிர இந்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட முறையில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து இது வரையிலும் இதை முளைச்சதா தெரியலைங்க. அதே வந்து இந்த தாய் மரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்து நட்டு வச்சிருக்கிறாங்க, அது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இது மட்டும் தான் இங்கே வந்து வருதுன்றது ஒரு சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம்.